ஆழ்வார்களிலே பெரியாழ்வார் 2 பிரபந்தங்களை அருளினவர். ஒன்று திருப்பல்லாண்டுங்கிற 12 பாசுரங்களை கொண்டது. மற்றொன்று பெரியாழ்வார் திருமொழின்னு சொல்லப்படுகிற பிரபந்தத்தை கொடுத்தவர். இது 2 பிரபந்தமும் பெரியாழ்வார் அருளி செய்து. பெரியாழ்வாருக்கு ஒரு பெருமையே மங்களாசாசனம் அப்படிங்கிறது. எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய வழிகளிலே ஈடுபட்டு அவருக்கு ஏதாவது திருஷ்டி தோஷம் வந்துவிட்டால் என்ன செய்யங்கிறதுக்காகத்தான் பெரியாழ்வார் திருவள்ளரை எம்பெருமானுக்கு, அதாவது திருவள்ளரைங்கிற திவ்யக்ஷேத்திரத்தில் எழுந்துள்ள இருக்கக்கூடிய புண்டரீகாட்ச பெருமாளுக்கு செந்தாமரை கண்ணனுக்கு மங்களாசாசனம் பண்ணினார், காப்பிட்டார். அவரிடத்தில் காப்பிடுதல் என்ன அங்கே காப்பிட்டார். இந்திரனோடு பிரமன் ஈசன் இமையவரெல்லாம் அப்படிங்கிற பதிகத்தாலே திருஷ்டி தோஷம் வந்துவிட்டா என்ன பண்ணுறது? குழந்தைகளுக்கெல்லாம் திருஷ்டி சுற்றி போடுறோமோ இல்லையோ, அது மாதிரி இவர் 10 பாசுரம் பாடிவிட்டார். பாடி பெருமாளுக்கு திருஷ்டி தோஷம் எல்லாம் போகணும் அப்படின்னு பாடிவிட்டார். இது பண்ணது பெரியாழ்வார். அந்த பெரியாழ்வாருடைய ஒரு பதிகம். ஏன்னா பெரியாழ்வார் கிருஷ்ணனை, கண்ணனை என்னவா பாவிச்சார்? தன்னோட குழந்தையாக பாவிச்சார். இவரை யாராக நினச்சி விட்டார்? யசோதையாக நினச்சி விட்டார். தன்னை யசோதையாக நினச்சிட்டு அந்த குழந்தை கண்ணன் பெருமானை என்னவா நினச்சி விட்டார்? தன்னோட குழந்தையாக நினச்சி விட்டு தன்னை தாயாக நினச்சி விட்டார். தாயாக பாவித்ததான பெருமை பெரியாழ்வாரை மட்டும்தான் சாரும். அந்த பெரியாழ்வார் நிறைய ஒவ்வொரு குழந்தையும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் சேட்டுதங்கள் பண்ணுமோ, குழந்தை பிறந்தது அது அழுகும், அதுக்கு பால் விடணும், அதுக்கு தீர்த்தமாடி விடணும், குளிப்பாட்டி விடணும், பூசி விடணும், தலைவாரி விடணும், கையில் ஏதாவது குச்சி கொடுக்கணும், அது விளையாட்டு காமிக்கணும், செப்பாண்டி கொட்டணும். இப்படி ஒன்று இந்த குழந்தைகள் பண்ணக்கூடிய சேட்டைகள், அது பண்ணுற ஒவ்வொரு பரிணாமம், இந்த வளர்ச்சி இருக்கும் இல்லையோ, அதில் அந்த குழந்தையாக இருக்கிற போது அது பண்ணக்கூடிய அத்தனை விளையாட்டுக்களையும் பாசுரமாக பாடினவர் பெரியாழ்வார். அது பெரியாழ்வார் திருமொழின்னு பாசுரங்களை சேவிக்கிறோம். இந்த பெரியாழ்வாருக்கு அவர் ஒரு பதிகத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த குழந்தையை கூப்பிட்றார். இது முதல் 10 அந்த முதல் 10 ஒரு பதிகம். அது என்ன சொல்லுதுன்னா, சப்பாணி பருவம் அப்படின்னு சொல்லுது. சப்பாணி, கொட்டாய் சப்பாணி, கொட்டாய் சப்பாணி, கொட்டாய் சப்பாணி 10 பாசுரம். இந்த பாசுரத்துக்கு என்ன பெருமைன்னா, சப்பாணி அப்படின்னு நம்ம லோகத்திலையும் மக்கள் எல்லாம் சொல்லுவோம். சப்பானி, இந்த சப்பானி வரான், ஆரோக்கியத்திற்கு சப்பானின்னு பேர் வச்சுருவான். சப்பானி வரான். சப்பானி என்னது? ஓதண்டபாணி சரி, சாரங்கபாணி சரி, சக்கரபாணி சரி, இது என்ன சப்பானின்னா, இந்த குழந்தைகள்லாம் விளையாடும். இப்படி உட்காந்துட்டுனா அது என்ன பண்ணும்? இப்படி கையை கொட்டும். இந்த சகபாணினா 2 கைகளையும் ஒன்றாக சேர்த்து இப்படி சத்தம் போடும். அது போடும்போதே வேடிக்கையாக இருக்கும். அது உட்காந்துக்கும், இப்படி சாயும், இப்படி சாயும், இந்த பக்கம் சாயும், இந்த பக்கம் சாயும். அது உட்காந்து அதுக்கு சரியானபடி உட்கார்ந்து கூட பண்ண தெரியாது. ஆனால் அப்படி கையை கொட்டும், இப்படி போனே கையை கொட்டும். அது கொட்டத்தை பார்த்தா ஒரு அழகாக இருக்கும். அந்த பருவத்தை, அந்த இதெல்லாம் செங்கீரை பருவத்துக்கு அப்புறமாக இந்த சப்பானி அப்படிங்கிற பாசுரத்தை பாடுறார். அந்த சப்பானின்னா என்ன அர்த்தம்? சகபாணி, 2 கைகளை சேர்த்து இப்படி கொட்டும், குழந்தைகள் கொட்டும். அதைத்தான் சகபாணின்னு சொல்லுகிறார்கள். சப்பானி பருவம் அப்படின்னு இதுக்கு 10 பாசுரம். அளந்திட்ட தூணை அவன் தட்ட என்ன ஒரு பாசுரம். ஹிரண்யாட்சக, இதை எந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காருன்னா, அதாவது ஹிரண்ய கசிபு பிரகலாத ஆழ்வான்கிட்ட பேசினாரோ இல்லையோ, பேசிட்டு என்ன சொல்கிறார்? எங்கே இருக்கார் நாராயண காமி அப்படின்னா, இவர் எங்கும் இருக்கார் இதே சொல்லிட்டு இருந்தான் பிரகலாத ஆழ்வான். எங்கே இருக்கான்னு சரியாக சொல்லுன்னா, எந்த இடத்துல இந்த தூணில் இருக்கானா, தூண் இருக்கான், நான் தூணே கட்டுறேன்னா தானே அளந்து கட்டினான். அளந்திட்ட தூணை அவன் தட்ட, அவனே கட்டினா, அந்த தூணை அவனே உடைச்சான். வளர்ந்துட்டு வாழுகிர் சிங்க உருவாய், பெருமாளே வந்தாரா இல்லையா? நிருசிம்ம பெருமானாகத்தானும் வெளியே வந்தான்.
உளந்தொட்டு இரணியன் மார்வகலம். அந்த உளந்தொட்டு உள்ளுக்குள்ள எல்லாம் பண்ணி அளந்துட்ட தூணை அவனே தட்டினான். இவனே கட்டினான். உள்ளுக்குள்ள பெருமாள் இருக்கார பார்க்கிறேன். அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்துட்டு சிங்க உருவாய். பெருமாள் என்ன பண்ணார்? ஒரு நிருசிம்மனாக பெருமான் அதை உடைச்ச உடனே அங்கேருந்து வெளியில் வந்தார். நிருசிம்மனாகத்தானும் அவதரித்தான். அப்போ உளம் தொட்டான். அவனை அந்த 2 பக்கம் வீடும் இல்லை வெளியும் இல்லை, வாசல்ல நிலையில் உட்காந்துட்டான். ஏன்னா அவன் என்ன வரம் வாங்கி வச்சுட்டு இருக்கான்னா, எனக்கு உயிருள்ள வஸ்துவினாலே கொல், எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது, உயிர் இல்லாதனால கூடாது, மனுஷனால் கூடாது, மிருகத்தால் கூடாது, பிரம்மாவால் படைக்கப்பட்ட எந்த ஒரு உயிரினத்தாலும் எனக்கு மரணம் சம்பவிக்கக்கூடாதுன்னு நான் பெருமாள் பிடிச்சிட்டார். பிரம்மாவை படைச்சதே இவர் தானே. பிரம்மாவால் படைக்கப்பட்டது வேணா இருக்கலாமே தவிர பிரம்மாவை படைச்சதே இவர் தானே. சரி, உயிர் உள்ளது உயிரற்றதுன்னு சொல்கிறோம். உயிர் உள்ளதுன்னு சொன்னோம்னா இப்போ அவர் எதை வச்சு கிழிச்சார்? அவனுடைய குடல் பிடிங்கினார். எதை வச்சு பிடிங்கினார்னா கிழிச்சாரோ இல்லையோ. உயிர் உள்ளதுன்னு சொல்லலாமா? நகம். இந்த நகத்தை தான் வாளுகிர் தான் இதை வச்சு பிடிங்கினாரேன்னா நகத்தை கொண்டு தான் பிடுங்கினார், கிழிச்சார். ஆனால் நகத்துக்கு உயிர் இருக்கா இல்லையா? ஆனால் அந்த நகத்தை வளர்ற போது வெட்டுறோமே, வலிக்குதா? வலிக்க மாட்டேங்கிறது. சரி, அதே போல் அது வெட்டினா திரும்ப வளருதே. வளர்றதுனால உயிர் இருக்கு, வலிக்காததுனால உயிர் இல்லை. அப்போ உயிர் உள்ளதுன்னு சொல்ல முடியாது, உயிர் இல்லாதுன்னு சொல்ல முடியாது. அப்படி நகத்தை வைத்து கொண்டு கிழிச்சார். அப்ப உளந்தொட்டு இரணியன் ஒன் மார்வகலம். அவனுடைய உளத்தை இவன் எல்லா இடத்துலையும் என்னை பற்றி துஷ்பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான். என்னை பற்றி அப்படின்னா நாராயணன் அப்படிங்கிற ஒன்றே இல்லை, நான் தான் இருக்கேன்னு எல்லா இடத்துலையும் அவன் அப்படி ஒருத்தரை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தானோ இல்லையோ. அப்படி சொன்னவன் கூட ஒருவேளை உள்ளுக்குள்ள மனசுல என்னைக்காவது ஏதாவது நினைச்சிட்டு இருக்கலாமோ, என்னை பற்றி நினைச்சிட்டு இருக்கலாமோ அப்படின்னுட்டு பெருமாள் உள்ளுக்குள்ள அப்படி கையை தொழாய் பார்க்கறான். அப்படி உள்ள விட்டு உளந்தொட்டு இரணியன் மார்வகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பாணி. பேய்முலை உண்டானே சப்பாணி. பருவம் அவனை என்னன்னு சொல்றார்? அப்படி பண்ணியே அவன் பிளந்திட்ட கைகளாய் சப்பானி. இப்படி நீ பண்ணியே அவனை முடிச்சாயே, அந்த ஹிரண்யனை முடித்தாயே, அப்படி செய்தவனே கொட்டாய் சப்பானி. நீ சப்பானி கொட்டு அப்படின்னு சொல்லி பாடுகிறார் மங்களாசாசனம் இந்த பதிகத்தால். அதில் ஒரு பாசுரம் தான். அந்த பாசுரத்தை, இந்த பாசுரங்கள் 10 பாசுரம் கொடுத்துருக்காரு இல்லையா, இந்த 10 பாசுரத்தை சேவிச்சா என்ன பலன்? இந்த 10 பாசுரத்துக்கு ஒரு பலன் சொல்றார். வேட்கையினால் சொன்ன சப்பானி இறைந்தும். வேட்கையினால் ரொம்ப ஆசையோடு இந்த 10 பாசுரத்தை சப்பானி பருவத்தை கண்ணன பெறுவான். நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளே சப்பானி பிடிச்சி கையை ஆட்டிதுன்னா நம்ம ஓஹோ என்னமா பண்ணுது, இது பண்ணுறதை பார்த்தா இது எப்பேற்பட்ட குழந்தையாக வந்துடும், நம்மளே கொண்டாடுவோம். கண்ணன பெருமான் குழந்தையாக பிறந்தது பண்ணுறது எப்படி இருந்திருக்கும்? அந்த குழந்தை சப்பானி பருவத்தை வேட்கையினால் சொன்ன சப்பானி இறைந்தும். இந்த வேட்கையாலே சொன்னதான ஆசையினாலே ஆனந்தத்தினாலே அந்த எம்பெருமான் மேல் இருக்கக்கூடிய பரிவு பொங்கும் பரிவினாலே பாடினதான இந்த சப்பானி இறைந்தும். ஈரைஞ்சு 10 பாசுரங்கள். இந்த 10 பாசுரங்களை இறைந்தும் பாடுறவாளுக்கு என்ன கிடைக்குமா அப்படின்னா, வேட்கையினால் என்னவாகும் சொல்லுவார். இது ஆசையோட ஆறு சொல்றாலும், வேட்கையினால் சொன்ன சப்பானி இறைந்தும் வேட்கையினால் சொல்லுவார். யாரெல்லாம் இது ரொம்ப ஆசை ஆறு சொல்றாளோ அவளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வினை போமே, நம்முடைய பாபங்கள் எல்லாம் தவிடுபடியாக விடும். பாவங்கள்லாம் படுமா. சப்பானி பருவத்தில் இந்த 10 பாசுரத்தை பெரியாழ்வார் சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா, அதை ஆரெல்லாம் சேவிக்கிறோமோ வேட்கையினால் சொல்லுவாருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, சொல்லுவார் வினை போமே, நமக்கு எல்லா பாபமும் போயிடும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா இந்த சப்பானி பருவத்துக்கு எவ்வளோ பேரும் உண்டு. இந்த 10 பாசுரத்தை நம்ம எல்லாரும் சேவிக்கலாம, சேவிச்சா என்ன நம்முடைய வினையெல்லாம் போய்விடுவோம் அப்படின்னு சொன்ன பெரியாழ்வார் திருவடிக்கு பல்லாண்டு பாடுவோம். சப்பானியாக இருக்கக்கூடிய கண்ணன் பெருமான் அவனுக்கு பல்லாண்டு பாடி அமைப்பு ஆழ்வார் பெருமானால் ஜீய திருவடிகளை